எல்லாருக்கும் வணக்கம். இது ராஜ்குமார் ஆனந்தரா அமிர்தன் வெப் சொல்யூஷன். வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வந்து இஸ் இட் a sin to gamble? சூதாடுவது பாவமா என்ற குழப்பத்திற்கான பதிலை தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரையும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். இந்த மாதிரியான வீடியோ நீங்க தவறாம பார்க்கணும்னா மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? Christians views on gambling. Christian பார்வை சூதாட்டம்னா என்ன பாத்தீங்கன்னா வந்து some Christians are believing that gambling is a sin only if it is done in moderation and become addiction. சில கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா வந்து அடிக்கடி சூதாடுவதும் சூதாட்டத்துக்கு அடிமையாக தான் வந்து அவங்க பாவம் அப்படின்னும் if it is done on occasion and gambling with their friends or families are not a sin. அதாவது வந்து எப்பயாச்சும் சூதாடுவதும் குடும்பத்தினோட நண்பரோட சூதாடுவதும் பாவம் இல்லை சொல்லிட்டு அவங்க நம்பதை நீங்க பார்க்கலாம். On the other hand, some Christians are believing that it is a sin in either ways, either in occasion or moderation. நீங்க மற்ற கிறிஸ்தவர்கள் பார்த்தா சூதாடுவதே பாவம் அப்படின்னும் but the same people waste money on seeing movies, eating unnecessarily expensive meal, wasting food and purchasing worthless item. நீங்க அதே மக்கள் பார்த்தா வந்து பணத்தை வந்து திரைப்படங்கள் பார்க்கறது மூலமும் தேவையற்ற விலையுயர்ந்த உணவை சாப்பிடுறது மூலமும் உணவை வந்து வீணடிக்கிறது மூலமும் பயனற்ற ஒரு பொருளை வாங்குறது மூலம் கூட பணத்தை வீணடிக்கிறத நீங்க பார்க்கலாம். as we see in Matthew 7:5, மத்தேயு 7:5 நீங்க பார்த்தீங்கன்னா வந்து it clearly says, first take log out of your own eye, then you will take speck out of your brother's eye. அது உன் கண்ணுல இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பிறகு உன் சகோதரன் இருக்கிற கண்ணுல இருக்க துரும்ப எடுத்து போடலாம் சொல்லிட்டு கூட மத்தேயு 7:5 ரொம்ப அழகா சொல்றதை கூட நம்ம பார்க்கலாம். The fact that money is wasted on other things does not justify gambling. அது பணம் அங்கேயே வீணாகுதுல, அதனால சூதாடுவது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல. Money should not be wasted in either ways. எந்த விதத்திலும் பணத்தை வீணடிக்க கூடாது. The excess money should be saved for future needs or given to the Lord's work or given to the people in need, not gambled away. அது தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தா நம்ம எதிர்கால தேவைக்காக சேமிக்கலாம், இல்லது இறைவன் அல்லது ஏழைகளின் தேவைகளுக்காக கொடுக்கலாமே தவிர ஆடம்பரமாவோ சூதாட்டத்தின் மூலமா வீணடிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். What Bible says, வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Bible does not specifically condemn gambling, betting or lottery. சூதாட்டம், பந்தயம், இந்த குலுக்கல், லாட்டரி வந்து தவறு என்று நேரடியாக கண்டிக்கும் வசனங்கள் பைபிள்ல இல்ல. But however, Bible wants us to stay away from the love of money. அது பைபிள் என்ன சொல்லுது, பண ஆசையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று கூட பைபிள் சொல்றதை நீங்க பார்க்கலாம். Also wants us to stay away from to get rich quick. அதாவது விரைவாக பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலிருந்து நம்மளை விலகி இருக்க வேண்டும் என்று கூட பைபிள் சொல்றதை நம்ம பார்க்கலாம். There is no doubt is that gambling is one of them that focused on love of money and tempts the people with the promise of easy and quick riches. அதாவது சூதாட்டம் வந்து பணத்தின் மீதான ஆசையை தூண்டுகிறது என்பதிலும் விரைவாக எளிதாக பணக்காரன் ஆகலாம் என்கிற நம்பிக்கையை வந்து கொடுக்கிறது என்பதிலும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. Gambling is a difficult issue if it is done in moderation. நாம் அடிக்கடி சூதாடினா அது ஒரு பெரிய பிரச்சனை தான். I have got two questions that I want you to answer yourself and figure it out, is gambling a sin or not. எனக்கு இரண்டு கேள்விகள் இருக்கு, நீங்க அதை பரிசீலித்து சூதாட்டம் பாவமா இல்லையா என்றதை நீங்களே கண்டுபிடிக்க நான் விரும்புறேன். Number 1, is greed motivating me to gamble? பேராசை என்னை சூதாட்டத்துக்கு தூண்டுகிறதா என்ற கேள்வியை நமக்குள்ள கேட்போம். As we see in Hebrews 13:5, எபிரேயர் 13:5 பார்த்தீங்கன்னா வந்து clearly says, keep your lives free from love of money and be content with what you have. அது பண ஆசையிலிருந்து நீங்க வந்து வெளியே வரணும் அப்படின்னும் உங்களுக்கு என்ன பணம் இருக்கோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும்ல அந்த வசனம் சொல்றது நீங்க பார்க்கலாம். Let's take an example. I play cricket with my friends and I bet $10 or $20 for a win. அது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு மேட்ச் வின் பண்ணா வந்து $10 $20 வந்து நான் வந்து பெட் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. Am I greedy about $10? அது $10 நான் வந்து பேராசைப்படுறேன்னா am I going home and worried and frustrated for the loss of $10? அது வீட்டுக்கு போயிட்டு அந்த $10 நான் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் விரக்தி அடைய போறேனா இல்ல வந்து வேதனைப்பட போறேனா? Definitely not. நிச்சயமா இல்ல. But the gambling is addictive and destructive. நீங்க சூதாட்டம் பார்த்தீங்கன்னா வந்து அடிமையாக்கக்கூடியதும் அபாயகரமானதும் கூட. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து the more you win, the more you believe. The more you believe, the more you play. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமா வின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தீங்கன்னா எவ்வளவு அதிகமா வின் பண்றீங்களோ அவ்வளவு அதிகமா நீங்க அதை நம்புவீங்க. அதை பார்த்தீங்கன்னா அதிகமா சம்பாதிக்கலாம் சொல்றதை நம்புவீங்க. எவ்வளவு அதிகமா நீங்க நம்புறீங்களோ அவ்வளவு அதிகமா நீங்க மறுபடியும் விளையாடுவீங்க. On the other hand, the more
more you lost, the more you chase, the more you chase, the more you lost again. அதை பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அதிகமா இழக்கிறீங்களோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து நான் அதை கண்டிப்பா மீட்டர்லாம் சொல்லிட்டு அதை துரத்துவீங்க. நீங்க எவ்வளவு அதிகமா அதை துரத்துறீங்களோ அவ்வளவு அதிகமா நீங்க மறுபடியும் பணத்தை இழப்பீங்க. In either way it is a greed issue. இரண்டு வகையிலும் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு பேராசை தான். Number 2, is this affecting my family in a negative way? இதன் குடும்பத்தை பாதிக்கிறதா என்ற கேள்வியை நமக்குள்ள கேட்போம். Before that, does your family know about your gambling or keeping them as secret? அதாவது நீங்க சூதாடுறது வந்து உங்க ஃபேமிலிக்கு குடும்பத்துக்கு தெரியுமா என்ன ரகசியமா வைத்துக் கொண்டிருக்கலாம் சொல்லிட்டு சின்ன கேள்வியை நமக்குள்ள கேட்போம். If you are keeping them as secret, it is clear your mind is already telling that you should not be doing this. நீங்க வந்து ரகசியமா வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்க மனசாட்சியை வந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருப்பது மிக தெளிவாக தெரியுது. Are you gambling with your family funds? அது குடும்ப செலவு பணத்தை வச்சு நீங்க சூதாடுறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து if yes, it is a sin since you are jeopardizing your family well-being. அது குடும்ப செலவு பணத்தை வந்து பணயம் வைத்து சூதாடுறதுனால அது கண்டிப்பா ஒரு பாவம் தான். Are you taking your family into debt because of your gambling addiction or habit? சூதாட்ட பழக்கம் சூதாட்ட போதையின் காரணமாக உங்க குடும்பத்தை வந்து கடன்ல தள்ளுறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து if yes, it is a sin since you are pushing your family into dangerous situation. அதாவது உங்களோட ஃபேமிலியை வந்து குடும்பத்தை வந்து ஆபத்தான நிலைமைக்கு நீங்க தள்ளுறதுனால அது கண்டிப்பா ஒரு பாவம் தான். In conclusion, if the gambling is done on occasion, you are not being consumed by greed and your family is aware of it, your family is not into debt, then I don't see any clear picture in the Bible that prohibits your gambling. அதாவது ஏதாச்சும் ஒரு முறை பேராசை இல்லாம குடும்பத்தோட அனுமதியோட குடும்பத்தை கடன்ல தள்ளாம நீங்க சூதாடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேத அவங்கள தடை செய்ய போது இல்லை. பட் இன் எனி ஆஃப் தோஸ் தட் ஐ மென்ஷன் இஸ் மோட்டிவேட்டிங் யூ அண்ட் இட்ஸ் கோயிங் ஆன் யுவர் லைஃப். நம்ம ஆல்ரெடி சொன்னபடி வேற எந்த விஷயமாச்சும் உங்களை ஊக்குவித்தாலோ உங்களோட வாழ்க்கையில நடந்தாலோ I don't know it is necessarily called a sin, but I would definitely say that God wants you to get this out of your life. அதை நான் பாவம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அது விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் விரும்புறான்றதை நான் நிச்சயமா என்னால சொல்ல முடியும். Because it is going to be destructive thing not only in your life, in the lives of your loved ones. அது உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல உங்க குடும்பத்தின் வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு அபாயகரமான விஷயமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.